Hello friends, welcome you all to the daily current affairs session by Kalvichura TNPC Academy. இப்போ இந்த வீடியோல ஏப்ரல் 15th கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். So let's get into the topic. ஃபர்ஸ்ட் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம குயிக்கா ரிவைஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் சேஃப் மொபிலிட்டி ப்ரோக்ராமை எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணிருக்காங்க, அதாவது பாதுகாப்பான நகர்த்திறன் நிகழ்ச்சியை எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேஷ். செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் மூலமா விமன்ஸோட எம்ப்ளாய்மெண்ட்டையும் எம்பவர்மெண்ட்டையும் என்ஹான்ஸ் பண்றதுக்காக தான் உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ASISSE அதாவது ஆனுவல் சர்வே ஆஃப் இன்கார்பரேட்டட் சர்வீஸ் செக்டார் என்டர்பிரைசஸை எந்த ஆர்கனைசேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி NSO அதாவது நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ். நெக்ஸ்ட் ஃபார்மர்ஸ் ரெஜிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணுறதுக்கான ஸ்பெஷல் கேம்பெயினை எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது விவசாயிகளுக்கான பதிவேடுகளை உருவாக்குவதற்கான ஸ்பெஷல் கேம்பெயினை எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேஷ். அக்ராஸ் த ஸ்டேட் ஃபார்மர்ஸ்க்கான அக்யூரேட் டிஜிட்டல் டேட்டா பேஸை பில்ட் பண்ணுறதுக்காகவும் ஃபார்மர்ஸ்க்கு அவங்களுக்கான அக்ரிகல்ச்சரல் ஸ்கீம்ஸை எஃபிஷியண்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பைலட் பெஞ்ச்மார்க் இஷ்யூவன்ஸ் ஸ்ட்ராட்டஜியை எந்த ஆர்கனைசேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி RBI அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அக்ராஸ் த கண்ட்ரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட எவ்வளோ பாரோ பண்ணுறாங்க, அதாவது எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்கன்றதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பென்டகன் AI ப்ரோக்ராமை எந்த கண்ட்ரி டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி USA. மெஷின் லேர்னிங் அண்ட் கம்ப்யூட்டர் விஷனை யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட்ஸையும் மூமெண்ட்ஸையும் ஆட்டோமேட்டிக்காக டிரெக்ட் பண்ணுறதுக்காகவும் மிலிட்டரி ஆப்ரேஷன்ஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி டார்கெட்ஸை ட்ராக் பண்ணுறதுக்காகவும் ரியல் டைம் ஐடென்டிஃபிகேஷனில் ஸ்பீட் அண்ட் அக்யூரஸியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் சயின்டிஸ்ட் அண்ட் அகாடமிஷியன்ஸ்க்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி பில்டிங்கான இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் டெடிகேட்டட் ப்ரோக்ராம் எந்த மிஷனுக்கு கீழே லான்ச் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மிஷன் கர்மயோகி. நெக்ஸ்ட் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் எந்த ஸ்டேட்டில் லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்பாக்கம் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல தான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் லொக்கேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் தார்பால்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கான டிராஃப்ட் ரூல்ஸை எந்த மினிஸ்ட்ரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், அதாவது சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை அமைச்சகம் தான் இந்த ஒரு டிராஃப்ட் ரூல்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஓப்பன்லி குயர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அதாவது இந்தியாவுடைய முதல் வெளிப்படையாக ஓரின சேர்க்கையாளர் என அறிவித்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மேனகா குருசுவாமி. நெக்ஸ்ட் குளோபல் ஃபிஷ் ப்ரொடக்ஷன்ல இந்தியாவுடைய ரேங்க் எத்தனாவது, அதாவது உலகளாவிய மீன் உற்பத்தியில இந்தியாவுடைய தரவரிசை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி செகண்ட். ஸோ இதோட ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மவுண்ட் எவரெஸ்ட் பேஸ் கேம்பை பைசைக்கிலேயே ரீச் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி திவ்யா சிங். திவ்யா சிங் இவங்களுடைய ஜேர்னியை காத்மண்டுல ஸ்டார்ட் பண்ணி 14th டே மவுண்ட் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் ரீச் பண்ணியிருக்காங்க. ஹிமாலயால 17,560 feet ஆல்டிடியூட்ல தான் இந்த மவுண்ட் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் இருக்கு. ஸோ இதன் மூலியமா அக்ராஸ் த வேர்ல்ட் மவுண்ட் எவரெஸ்ட் பேஸ் கேம்பை பைசைக்கிலேயே ரீச் பண்ண செகண்ட் விமன்ற ஹானரையும் இவங்க பெற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆந்திர பிரதேஷோடைய கேபிட்டலா எந்த சிட்டி டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அமராவதி. ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2026க்கு இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கிய ஒப்புதலின் மூலமா தான் அமராவதி ஆந்திர பிரதேஷோடைய கேபிட்டலா டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் ஃபார் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு, அதாவது உணவு பதப்படுத்தும் தொழில்களுக்கான உற்பத்தி சார்ந்த ஊக்க திட்டம் எந்த அமைச்சகத்தால் அமைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரி, அதாவது உணவு பதப்படுத்தும் தொழில்கள் அமைச்சகத்தின் கீழே தான் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. 2021-22 ஃபினான்ஷியல் இயர்ல இருந்து 2026-27 ஃபினான்ஷியல் இயர் வரைக்கும் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அக்ராஸ் த கண்ட்ரி இந்தியாவுடைய ஃபுட் ப்ராசஸிங் செக்டாரை பூஸ்ட் பண்றதுக்காகவும் குளோபலி இந்தியாவுடைய ஃபுட் பிராண்ட்ஸை ப்ரொமோட் பண்றதுக்காகவும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுவும் குறிப்பா ரூரல் அண்ட் ஆஃப் ஃபார்ம் செக்டார்ஸ்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை பூஸ்ட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் SMOPS 2026 அதாவது ஸ்பேஸ் கிராஃப்ட் மிஷன் ஆபரேஷன்ஸ்க்கான இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் எங்க நடந்து முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பெங்களூர். இந்த கான்ஃபரன்ஸோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னோவேட்டிவ் ஆபரேஷன்ஸ் ஃபார் ஸ்மார்ட் அண்ட் சஸ்டைனபிள் ஸ்பேஸ் மிஷன் மேனேஜ்மெண்ட் நெக்ஸ்ட் ஜெனரேஷன். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அஸ்ட்ரானாட்டிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா, இன்டர்நேஷனல் ஏஜென்சி ஆஃப் ஆஸ்ட்ரானாட்டிக்ஸ் இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கான்ஃபரன்ஸ் எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிஷன் ஆபரேஷன்ஸ், அட்வான்ஸ்ட் மிஷன் டிசைன், ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட், ஸ்பேஸ் பாலிசி இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் போஷன் பக்வாடா 2026 எந்த மினிஸ்ட்ரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட், அதாவது பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் இந்த இனிஷியேட்டிவோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைசிங் பிரெயின் டெவலப்மெண்ட் இன் த ஃபர்ஸ்ட் 6 years ஆஃப் லைஃப். ஒவ்வொரு வருஷமும் மார்ச் ஏப்ரல் நடக்கக்கூடிய 15 day நேஷன் வைட் கேம்பெயின் தான் இந்த போஷன் பக்வாடா. இப்போ இதோடைய 8th எடிஷனை மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க.
மதர் அண்ட் சைல்டு நியூட்ரிஷனை பூஸ்ட் பண்றதுக்காகவும், பிரெயின் டெவலப்மெண்ட்டை ஏர்லியராகவே ஸ்டிமுலேட் பண்றதுக்காகவும், பிளே பேஸ்ட் எஜுகேஷனை ப்ரொமோட் பண்றதுக்காகவும், குழந்தைங்களுக்கு அவங்களுக்கான ஸ்கிரீன் டைமை மினிமைஸ் பண்றதுல பேரண்ட்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸோடைய ரோலை என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும், ஸ்ட்ராங்கான அங்கன்வாடிஸை டெவலப் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், எக்ஸைஸ் சைக்ளோன் 4 எந்த 2 கண்ட்ரிக்கும் நடுவில் நடந்து முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இந்தியா அண்ட் எஜிப்ட். இந்தியாவுக்கும் எஜிப்டுக்கும் மத்தியில் டிஃபென்ஸ் கோஆபரேஷனை பூஸ்ட் பண்றதுக்காகவும், ஜாயின்ட் மிஷன் பிளானிங்கை என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும், இன்டர் ஆப்பரபிலிட்டியை பூஸ்ட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு எக்ஸைஸ் கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், ஆரோக்கிய வேன் இனிஷியேட்டிவ் எந்த ஆர்கனைசேஷன் கீழே லான்ச் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி NHAA, அதாவது நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அக்ராஸ் த கண்ட்ரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நேஷனல் ஹைவேஸ்லையும் பயோடைவர்சிட்டியும் எக்கலாஜிக்கல் சஸ்டைனபிலிட்டியும் ப்ரொமோட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நேஷனல் ஹைவேஸ்லையும் நீம், ஆம்லா, லெமன் இந்த மாதிரியான மெடிசினல் ட்ரீஸை பிளான் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், ஸ்கில்ஸ் அவுட்கம் ஃபண்ட் இனிஷியேட்டிவை எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே லான்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது திறன் விளைவுகள் நிதி முன்முயற்சியை எந்த அமைச்சகத்தின் கீழே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப், அதாவது திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் கீழே தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. NSDC, அதாவது நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுக்கு கீழே தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அக்ராஸ் த கண்ட்ரி பப்ளிக் அண்ட் பிரைவேட் கேபிட்டலை மொபிலைஸ் பண்றதுக்காகவும், அவுட்கம் பேஸ்டு ஃபினான்சிங்கை ஸ்கேல் அப் பண்றதுக்காகவும், ஜாப் பிளேஸ்மெண்ட், ரிட்டென்ஷன், கரியர் ப்ரோக்ரஷன் இந்த மாதிரியான வெரிஃபைடு எம்ப்ளாய்மெண்ட் அவுட்கம்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸை டைரக்டா லிங்க் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், ஃப்ரம் பாரோவர்ஸ் டு பில்டர்ஸ், விமன் அண்ட் இந்தியாஸ் எவால்விங் கிரெடிட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை எந்த இன்ஸ்டியூட் லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நித்தி ஆயோக். அக்ராஸ் த கண்ட்ரி இந்தியாவில் இருக்கக்கூடிய விமன் ஆண்டர்பிரினர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட எவ்வளோ பாரோ பண்ணியிருக்காங்கன்றதை ஹைலைட் பண்ணி தான் இந்த ஒரு ரிப்போர்ட் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஆஸ் பர் த ரீசென்ட் ரிப்போர்ட் இந்தியாவுடைய டோட்டல் பாரோயிங்ஸ்ல 26% விமன் ஹோல்ட் பண்றதா மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், ஆல் இந்தியா போலீஸ் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் கிளஸ்டர் சாம்பியன்ஷிப் 2026 எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ உத்தராகண்ட். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர் அப்டேட்ஸ்க்காக கல்விச்சுர TNPSC அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.